ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு CMA ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூன் 2017 இந்த சஜஸ்டட் இருக்கு இல்லையா, இதில் எஸ்எஃப்எம் பேப்பர் CMA ஃபைனல்லேருந்து தான் பார்க்க போகிறோம். இது செகண்ட் கிளாஸ். ஏற்கனவே ஒரு சம் பார்த்துருந்தோம், அதுவே ஒரு கிளாஸ் அளவுக்கு இழுத்துருச்சு. ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம். சம் நம்பர் 2 கிளாஸ் B. ஓகே, சப்டிவிஷன் B, சாரி. செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A லிமிடெட் B லிமிடெட் அப்படின்ற ரெண்டு இதோட செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் ரேட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் இன் மந்த்ஸு, டிவிடெண்ட் ரிசீவ்டு இன் மந்த்ஸு, ரெக்கமெண்டட் ஆக்ஷனும் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ ஃப்யூச்சர் ரேட் இருந்துச்சுன்னா 6 மாதம் கழித்து ஃப்யூச்சர் ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா இந்த ஆக்ஷன் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த பேசிக் சம் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். எஸ்எஃப்எம்மில் ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்ற சாப்டர் போய் பாருங்கள். எஸ்எஃப்எம் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் நம்ம சேனலில். அதில் ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸில் இந்த பேசிக் லெவல் சம் நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். அதனால் நான் இதை ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்லாமல் இதை அப்படியே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆர்எஃப் கொடுத்துருக்காங்க, அதாவது ரேட் ஆஃப் ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9% per annum கொடுத்துருக்காங்க. சம் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜஸ்டட் ஸ்பாட் ப்ரைஸ் இன்டூ e⁻RT. அதாவது ஆக்சுவல் ஃபார்முலா வந்து SE⁻RT. டிவிடெண்ட் ஒரு வேளை கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் வந்து இன்கம். அதே மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பாட் ப்ரைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு பேர் அட்ஜஸ்டட் ஸ்பாட் ப்ரைஸ். இன்கம் கொடுத்துருந்தா ஸ்பாட்லேருந்து லெஸ் பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருந்தா ஸ்பாட்டோட ஆட் பண்ணணும். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கிறது டிவிடெண்ட்ங்கிறது நம்மளுக்கு ஒரு இன்கம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ண போகிறோம். இது ஏன் என்ற விளக்கத்துக்கான காரணம் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ ஸ்பாட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4,550 மைனஸ் டிவிடெண்ட் எவ்வளோ இருக்குது, 50 டிவைடட் பை e⁻RT. ஏன்னா இது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் டிவிடெண்ட் வந்து நம்ம 2 மாதத்தில் ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்யூச்சரில் 2 மாதம் கழித்து ரிசீவ் பண்ண போகிறோன்னா இன்னைய தேதிக்கு அதோட வேல்யூ என்னவாக இருக்கும், அதை தானே ஸ்பாட்டோட அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸ்பாட் ரேட்னா இன்றைக்கி இருக்கிற ரேட்டு. அப்போ இந்த ஃப்யூச்சர் வேல்யூவை இன்னைய தேதிக்கு கொண்டு வந்து தான் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைய தேதிக்கு கொண்டு வரதுக்கு ஃபார்முலா 50 டிவைடட் பை e⁻RT. ஆறுங்கிறது இங்கே ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.09 இன்ட்டு இந்த டிவிடெண்ட் எத்தனை மாதத்தில் ரிசீவ் பண்ண போகிறீங்க, 2 மாதத்தில். ஸோ இன்ட்டு 2/12. இங்கே போடக்கூடிய மாதமும் இங்கே ஒரு ERTன்னு இங்கே ஒரு மாதம் வருதுல்ல, இது ரெண்டுமே ரொம்ப கவனமாக பார்த்து போடணும். இது வந்து டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுற மந்த்ஸு, இது மொத்தமாக ஃபார்வர்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மந்த்து. அதாவது இங்கே சம்பளம் கேட்டிருக்கிறது வந்து 6 மாதத்தில் இதோட ஃப்யூச்சர் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னு கேட்டிருப்பாங்க. அதனால் இங்கே 6/12 போட்டிருப்போம். இங்கே 2 மாதம் இருக்கிறதுனால 2/12. ஓகேவா? இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ 4,550 மைனஸ் 50 டிவைடட் பை இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அதை இன்னொரு வாட்டி சொல்லலாம். ஓகே, e⁻, இதில் கொடுத்துருந்தாங்கன்னா கேல்சியில் எப்படி போடுறதுன்னா 2.7183. இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு டெடியஸான ஒர்க்கு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2.7183 இதை 12 டைம்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த மாதிரி 244ன்னு ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வேல்யூ வரணும். அப்படி வரலைன்னா நீங்கள் தப்பாக அமைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இது வந்ததுக்கப்புறம் -1 இதை பண்ணிங்கன்னா வெறும் 0.00 சம்திங் வரும். இப்போது மல்டிப்ளை இங்கே e⁻ சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்திருக்கும். நான் இங்கே அதை போடாமல் அப்படியே ஷார்ட்கட்டில் கொண்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து என்ன வரும்னா e⁻0.015 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு தான் இந்த ஆன்சர் டேரெக்டாக வரும். ஸோ e⁻0.015ன்னு இருக்குல்ல, ஈக்கு மேலே என்ன பவர் இருக்கோ அதை இப்போ வந்த ஆன்சரோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்டூ 0.015 ஒரு ஆன்சர் வருமா? இந்த ஆன்சரோட மறுபடியும் 1 ஆட் பண்ணணும். ஸோ +1. இப்போ வந்த ஆன்சரோட இன்ட்டு ஈக்குவல் டு 12 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12.
ஓகே, எவ்வளோ வருது? 1.015. ஓகேவா? இன்னொரு ஷார்ட் ட்ரிக் என்னென்னா, நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் e⁻0.015ன்னு வரும். இதை மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 0.015 இதோட ஒரு 1 ஆட் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான ஒரு ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேல்சியில் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம். ஸோ 0.015ஓட ஒரு 1 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 1.015 and on. இதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ 4550 மைனஸ் 50 டிவைடட் பை இந்த சம் போட்டிங்கன்னா என்ன வரும்? ஆன்சர் 49 சம்திங் வரும். இன்ட்டு இதே மாதிரி e⁻0.09 இன்ட்டு இங்கே 6/12 ஏன் போடுறோன்னா இது ஃப்யூச்சர் ரேட்டுக்கான ஃபார்முலா. ஸோ 6/12 போட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆன்சர் வருது 1.0460. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா என்ன வரும்? 4707.78. ஓகேவா? ஸோ 6 months ஃப்யூச்சர் ப்ரைஸ் எவ்வளவு? இது வந்து நம்ம எழுதக்கூடிய ஆன்சர். இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு இங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெக்கமெண்டட் ஆக்ஷன் செல் ஸ்பாட் பை ஃப்யூச்சர். இதை நான் எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இங்கே வந்து தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4707.78. ஆக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? செல் ஸ்பாட் பை ஃப்யூச்சர். அதாவது தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸை இந்த ஹேண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக இருக்கிற ஃபார்வர்ட் ப்ரைஸு ஒன்று இருக்கும். அது வந்து கூட இருக்கா குறைஞ்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியலை, ஏன்னா சம்மில் கொடுக்கல. சம்மில் ஒரு வேளை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த ஆன்சரை கொண்டு வந்திருப்பீங்க, இந்த ரெக்கமெண்டட் ஆக்ஷன் சொல்லி எழுதியிருப்பீங்க. ஆனால் அது கொடுக்கல. அந்த ஃப்யூச்சர் ப்ரைஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம சும்மா கெஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுனா, தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ்னால் நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு ஒரு யூகத்தில் ஒரு அமௌண்ட் கொண்டு வரோம். அதையும் ஆக்சுவல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் 6 மாதம் கழித்து ஆக்சுவலாக எவ்வளோ ஃபார்வர்ட் ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது ரெண்டையும் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா செல் ஸ்பாட் பை ஃப்யூச்சர் எப்போ வரும்? அதாவது தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸை விட உங்களோட ஆக்சுவல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுனா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃப்யூச்சர் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கலான்னு பை ஃப்யூச்சர். அப்படி கம்பேர் பண்ணும்போது, ஃப்யூச்சரை கம்பேர் பண்ணும்போது ஸ்பாட் நிறையா இருக்கிறதுனால செல் ஸ்பாட். இதுதான் கான்செப்ட் இல்லையா? ஸோ தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸு, ஆக்சுவல் ஃபார்வர்ட் ப்ரைஸு, இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஒருவேளை ஆக்சுவல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பை ஃப்யூச்சர் செல் ஸ்பாட் இந்த கான்செப்டுக்கு வருவீங்க இல்லையா? அப்போது அந்த ஆக்சுவல் ஃபார்வர்ட் ப்ரைஸுங்கிறது என்னது? இந்த தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸை விட கம்மியான ஒரு அமௌண்ட்டாக இருக்கணும். ஸோ லெஸ் தேன் 4707.78. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இதே மாதிரி பி லிமிட்டெடுக்கும் கண்டுபிடிங்க. நான் இதை ஃபுல்லாக விளக்கமாக சொல்லலை. இதை கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக இவங்க இங்கே என்ன சொல்கிறாங்க? பை ஸ்பாட் செல் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேளை வந்திருக்கணுன்னா ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். பை ஸ்பாட் செல் ஃப்யூச்சர் அப்படின்னா ஸ்பாட்டை வாங்குறீங்க, ஃப்யூச்சரை சேல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஃப்யூச்சர் ரேட் என்னவாக இருக்கணும்? தியரட்டிக்கல் ஃப்யூச்சர் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கணும் இல்லையா? ஸோ தியரட்டிக்கல் ஃப்யூச்சர் ப்ரைஸ் ஒன்று இருந்துச்சுன்னா அதை விட ஆக்சுவல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் என்னவாக இருந்திருக்கணும்? மோர் தென் 356.117. இதை விட இது அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆக்ஷனை நம்ம எடுக்க முடியும் இல்லையா? ஃப்யூச்சர் ப்ரைஸ், ஆக்சுவல் ஃப்யூச்சர் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் தான் என்ன பண்ணுவோம்? நம்ம அதை சேல் பண்ணுவோம். கம்மியாக இருக்கிறப்ப தான் வாங்குவோம் இல்லையா? ஸோ பை ஸ்பாட் செல் ஃப்யூச்சர். இதுதான் செகண்டுக்கான ஆன்சர். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? இஃப் தெர் இஸ் நோ டிவிடெண்ட் அட் ஆல், டிவிடெண்டே இல்லைன்னா இதோட தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? அதோட ஆக்ஷன் என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி ஒரு மோர்தனாக இருக்குமா கம்மியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கேட்குறாங்கல்ல, இதையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டிவிடெண்டே இல்லைன்னா இந்த போர்ஷனே வராது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த அட்ஜஸ்டட் ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோம்ல, அப்படி கண்டுபிடிக்க வேண்டிய தேவையே இல்லை. வெறும் SERT ஸ்பாட் இன்ட்டு e⁻40 இந்த மட்டும் ஸ்டெப்பை மட்டுமே போட்டுக்கலாம். ஸோ இந்த டிவிடெண்ட் மட்டும் இல்லைனா என்னவாகும் பாருங்கள்? 4550 இன்ட்டு 1.0460. அதே மாதிரி இந்த 20 இந்த ஸ்டெப்பு கதையெல்லாம் இல்லைன்னா பாருங்கள் 360 இன்ட்டு 1.460. இதை வந்து நம்ம டைரெக்டாக கொண்டு போயிடலாம். ஸோ அதே மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்கள், 4550 இன்ட்டு e⁻something 360 இன்ட்டு e⁻0.045. நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது ஆன்சர்? 4759.30 376.56. ஸோ
4759க்கு செல் ஸ்பாட் பை ஃபியூச்சர் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபியூச்சரை வாங்கணுன்னா என்ன பண்ணணும்? உங்களோட ஆக்சுவல் ஃபியூச்சர் ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும் இல்லையா? தியரட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸை விட கம்மியாக இருந்தால் தான் நீங்கள் ஃபியூச்சரை வாங்குவீங்க. ஸோ 4759 லெஸ் தேன் 4759 இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும்? இந்த ஆக்ஷன் நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி பை ஸ்பாட் செல் ஃபியூச்சர்னால் உங்களோட தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸை விட ஆக்சுவல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ இட் ஷுட் பி மோர் தென் 376.56. ஓகேவா? இவ்வளோ தான் ஆன்சரு. இது செகண்ட் சம் முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு நான் இது ஏன் அப்படி எழுதி நான் சொல்கிறேன்னா, எனக்கு தியரி பொறுத்த வரைக்கும் நம்ம டேப்லேயே நான் அப்படியே எடுத்தேன்னா கூட ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் சம்மை நான் அப்படியே வரி வரியாக படித்து சொன்னேன்னா அதில் எனக்கே இன்னுமே புரிஞ்ச மாதிரி தெரியல. அதனால தான் நான் இந்த மாதிரி நோட்டில் எழுதி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு இருக்கட்டும். இன்னொன்று அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 3B பார்த்தீங்கன்னா லீசிங் ஆப்ஷன்ஸ் பற்றி ஒரு சம் வருதுப்பா. நான் அப்போ தான் என்ன நினச்சேன், லீசிங் சாப்டரை போய் பார்த்தேன். அதில் ஒரு 9 சம்ஸ் தான் இருந்துச்சு அரௌண்டு. ஸோ லீசிங் அந்த சாப்டருக்கு ஃபுல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம அதனால் லீசிங் சாப்டரை சைட் பை சைட் முடிச்சுட்டு அதே மாதிரி அதில் இருக்கிற லீசிங் சம்மையும் இந்த ஜூன் 2017 இருக்கிற சஜஸ்டில் இருக்க அந்த லீசிங் சம்மையும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோ எது வரப்போகுதுன்னா, அடுத்த சம்மான மியூச்சுவல் ஃபண்ட் வராது, உங்களுக்கு லீசிங் சாப்டர் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதனால் இதை எப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.